திருவிடைமருதூர் அருகே கும்பகோணத்திலிருந்து மயிலாடுதுறை நோக்கி சென்ற அரசு பேருந்து மீது லாரி மோதிய விபத்தில் 22 பயணிகள் படுகாயமடைந்தனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் குருநாதன். குரு, விவரங்களை பதிவு செய்யலாம். எப்படி நிகழ்ந்தது இந்த விபத்து? பாலவேல், தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை அருகே கோவிந்தபுரம் பகுதியில் அரசு பேருந்து 30க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றுக்கொண்டு மாயவரம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. இதே போல் மாயவரத்திலிருந்து லாரி ஒன்று கும்பகோணம் நோக்கி வந்து கொண்டிருந்தது. இந்த நிலையில் கோவிந்தபுரம் அருகே அரசு பேருந்து ஓட்டுநர் செல்போன் பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் லாரி வருவதை பார்த்த அரசு பேருந்து ஓட்டுநர் சாலையோரம் இருந்த மரத்தின் மீது மோதியதாகவும், அந்த மோதிய வேகத்தில் பின்னால் அதாவது எதிரே வந்த லாரி மோதிய பேருந்தின் பின்பக்கம் மோதியதாக கூறப்படுகிறது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 20க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயமடைந்தனர். மேலும் இடுபாடுகளில் சிக்கிய லாரி ஓட்டுநரை ஜேசிபி இயந்திரம் கொண்டு பல மணி நேரம் போராடி தீயணைப்பு துறையினர் மீட்டனர். படுகாயம் அடைந்தவர்களை அங்கிருந்தவர்கள் மீட்டு உடனடியாக ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து காரணமாக கும்பகோணம் மயிலாடுதுறை சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. 1 மணி நேரத்துக்கு மேலாக பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பாலவேல், விவரங்களுக்கு நன்றி குருநாதன்.